எல்லாருமே உங்களுடைய அம்மாக்களை கும்பிடுங்கோ. என இருக்கிற காலத்தில் அவையில கை கூப்பி உங்கள் நினைவு எங்கள் உள்ளங்களில் என்றும் அழியாத காவியம். இது நிகழ் கற்பனடி. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதே போல நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காணொளி. எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான காணொளி. ஏனென்றா நான் ஆசைப்படுறது இப்படியான நல்லுள்ளங்களை தான் நான் ஆசைப்படுறேன். நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதொன்று எங்களுக்கு கிடைச்சிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் கடந்த காணொளிகள்ல எங்கள் மூலமாக சில இதுகள் செய்திருந்தவா, அவாவுடைய ஒரு நண்பருடைய அம்மாவுண்ட 18வது ஆண்டு நினைவு நாள். இதனை அந்த நண்பர் எங்களூடாக செய்யணும்னு ஆசைப்பட்டு எங்களூடாக பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு பொருட்களும் தேவையுடைய ஆட்களுக்கு போய் சேரப்போது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏனென்றா நான் ஆசைப்படுறது இப்படித்தான். நான் மட்டும் இல்லை, என்னை போல பல பெரும்பான்மையான ஆட்கள் ஆசைப்படுறதும் நினைக்கிறதும் இப்படியான காரியங்களை தான். ஒரு நல்ல நினைவுகளா இருக்கட்டும், பிறந்த நாட்களா இருக்கட்டும், நினைவு நாட்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நாட்களா இருக்கட்டும், அதை ஓகே, அது சில நேரங்கள்ல அது ஒரு சூழ்நிலை இருக்கும், அதை கொண்டாடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் அந்த ஆடம்பரங்களை குறைச்சு அது முக்கியமான இப்படியான ஒரு காரியங்கள் மூலம் அதை செயற்படுத்தும் போது அந்த மன நிறைவும் ஆத்ம திருப்தி அது அது செய்தாக்களுக்கு தான் தெரியும். இது நான் வாயால கழிச்சிட்டு போகலாம், அதை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் நான் சொல்ல வாரது. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலேயே இந்த இடத்துல அந்த அண்ணா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த அண்ணாண்ட பேர் பார்த்தீங்கன்னா புஷ்பசாமி பரமேஸ்வரன். இந்த நிகழ்வை நான் ஒழுங்கமைச்சிருக்கிறார். அப்போ அவர் தான் தன்னுடைய அம்மாண்ட புஷ்பசாமி இராயேஸ்வரி அவர்கள 18வது ஆண்ட நினைவு கூறுமுகமாக இந்த திட்டத்தை செய்திருக்கிறார். அப்போ அவர் ஒரு கவிதை ஒன்றை இதில் சொல்லியிருந்தார். அதை நான் வாசிக்கிறேன், சரியோ? அம்மா, எங்கள் உயிரில் என்றும் வாழும் அன்பு தெய்வமே, அதான் கடவுள். என்ன 18 ஆண்டுகள் கடந்தாலும் உங்கள் நினைவு மறையவில்லை. உங்கள் அன்பின் அரவணைப்பு இன்னும் எங்கள் மனதில் நிறைந்திருக்கிறது. உங்கள் புன்னகை எங்கள் நினைவுகளில் என்றும் மலர்கிறது. நீங்கள் தந்த பாசமும் பண்பும் எங்கள் வாழ்வின் வழிகாட்டியாகும். கண்களின் கண்ணீரோடும் இதயத்தில் அன்போடும் உங்களை நினைக்கின்றோம். காலம் எவ்வளவு கடந்தாலும் உங்களிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. எங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் உங்களை ஓகே கொஞ்சம் இதாகிட்டேன்னு ஓகே உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் உங்கள் நினைவு நிலைந்திருக்கிறது. இறைவன் திருவடியில் நீங்கள் என்றும் அமைதியுடன் இளைப்பாரிட வேண்டுகின்றோம். உங்கள் நினைவு எங்கள் உள்ளங்களில் என்றும் அழியாத காவியம். இது நிகழ் கற்பனடி. சரி, ஓகே உறவுகளே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேங்கடா அப்பா அந்த இதுகளை அதை நான் அப்படியே மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். அப்போ அதில் ஓகே சரி, எனக்கு ஓகே, பெரிய சந்தோஷம் எனக்கு. இது எல்லாமே ஒழுங்கமைச்சவர் எங்களுடைய ஜிஎஸ் தானே, எங்களுடைய ஜிஎஸோட ப்ளஸ் அந்த அந்த என்ன அந்த அந்த கழகம், அது சனசமூக நிலையம் என்ன, அந்த சனசமூக நிலையமும் அந்த பிரதேச ஜிஎஸ் இதை எல்லாத்தையுமே ஒழுங்கமைச்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இப்படியான அந்த அன்பு உள்ளம் கொண்ட, அந்த மனித நேயம் கொண்ட அந்த அண்ணாக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்றோம். உண்மையிலேயே அந்த அண்ணா சொன்ன மாதிரி அம்மா என்ற வார்த்தை அது சில நேரம் நினைக்கவே அது பயங்கரமாக ஒரு இதாக கொண்டு வந்தது. அப்போ இதை நான் வாசிக்கும் போது இன்னொன்று யோசிச்சேன், எங்களோட அம்மா இல்லாத காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு இதுக்குள்ளே போயிடுவோம். இருக்கிற காலத்தில் ரொம்ப நேசிக்கணும். சில நேரங்களில் நானும் எல்லாருமே என்ன அம்மாக்களை அதாவது சில நேரங்களில் பேசிடுவோம், அதை செய்திடுவோம். அது இப்படியான ஒரு அந்த அண்ணா அந்த இது வரைக்கும் அது ரொம்ப இதாகுது. இனி அம்மா ஓகே அப்போ சரி, அவள் வெயிட் பண்ணினா
இதெல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க போறோம். இப்போ ரொம்ப சந்தோஷமே. ஓகே, இந்த 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 சீனுக்குள்ள வேண்டாம் எங்களுக்கு, இந்த சந்தோஷமான சீனுக்குள்ள போவோம். இதை கொண்டு போய் நாங்கள் கொடுக்க போறோம். அப்போ ஓகே, எல்லாருமே உங்களுடைய அம்மாக்களை கும்பிடுங்கோ. ஏன்னா இருக்கிற காலத்துல அவையில கை கூப்பி ஓகே, அப்ப எல்லாருமே உங்களுடைய அம்மாக்களை இருக்கிற காலத்துல கை கூப்பி கும்பிடுங்க. என்னண்டா அவ எல்லாம் கடவுள், இவர் யாருமே கடவுள் இல்லை, அம்மா அப்பா தான் கடவுள். ஓகே, இதில் கொண்டு கொடுப்போம். வணக்கம் எல்லாருக்கும். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல அந்த வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் பிரான்ஸ் நாட்டில் இருந்து கொண்டு தந்த அம்மாண்ட நினைவு தினத்தை, அதாவது 18வது ஆண்டு நினைவு தினத்தை வந்து இப்படியான ஒரு நல்ல ஒரு அன்பளிப்புகளை செய்யணுமென்று அவர் ஆசைப்பட்டவர். நீங்களும் வந்து இப்படியான என்னென்னு சொல்கிறது, உங்களுடைய நினைவு நாட்களாக இருக்கட்டும். இப்போ இன்றைக்கு நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நாங்களும் தான் இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இப்படி இருக்கிற நீங்கள் நாளைக்கு இப்படி இருப்பீங்களான்னு இல்லைன்னு, நாளைக்கு மேலே மேலே ஒரு ஸ்டெப்பாக போய்கொண்டு இருப்பீங்க. அப்போ நீங்களும் நாளைக்கு இப்படியான ஒரு நல்ல நிகழ்வுகளோ இல்லாட்டிக்கு பிறந்த நாட்களோ இல்லாட்டிக்கு இப்படியான நினைவு தினங்களோ வரும்போது இப்படியான ஒரு 4 பேருக்கு ஒரு பிரயோசனமான செயல்களை செய்யணுமென்று நான் உங்களிடம் எதிர்பார்க்குறேன்னு. ஓகே, சந்தோஷம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். கிராமத்துக்கு அவர்களா முன் வந்து நினைவாண்ட அமரர் புஷ்பசாமி ராஜேஸ்வரி 18வது நினைவு நாளாக அவரது மகனான பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த புஷ்பசாமி பரமேஸ்வரன் அவர்கள் நமது இந்த கிராமத்துக்கு உலருணவுப் பொருட்களை வழங்கி வைப்பதற்காக நிலாவரையை சேர்ந்த பிசான் புளாக்ஸ் இந்த நிறுவனம் ஊடாக நமக்கு இந்த உதவியை செய்ய வந்திருக்கிறோம். உண்மைப்படிக்க சொல்ல போனால் அவர்களாக இந்த உதவியை கிராமத்தை இதை பார்த்து வந்து செய்ததுக்கு நமது ஜனசமூகம் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமது கிராமத்தில் வெள்ளம் கூடுதலாக மழை காலங்களில் இப்போதான் நம்ம வந்திருக்கிறோம். மழை டைமில் வந்து பார்த்தாலே விளங்கும் எவ்வளோ தூரத்துக்கு இங்கே இந்த வெள்ளங்கள் கூடுதலாக எவ்வளோ மக்களும் இதில் இருக்கிற மக்கள் எவ்வளோ சிரமப்படுகிறோம் சொல்லி கூடுதலாக கல்வியிலும் சரி, இந்த வெள்ளை டைமிலும் சரி, வெள்ளை டைமிலும் எல்லாம் கூடுதலாக வாசி சேலைக்கிறார் கூடுதலாக மக்கள் இங்கே வந்து தங்க விடப்படுறது. ஓகே, தங்க விடப்படுறது பெரிய பெரிய சிரமத்துக்கு. இதில் வாசி சேலைக்கிற கொஞ்சம் இடம் தான் இதில் தண்ணி இல்லாத இடம். மற்ற இடமெல்லாம் ஃபுல்லாக மேவி தண்ணி அகண்ட வீடுகளுக்கு எல்லாம் பூண்டு அப்படியே நான் பெரிய பெரிய சிரமத்துக்கு உண்டாயிடும். இது சம்மந்தமாக எல்லா இடத்துலையும் காய்ச்சி நாங்கள் காய்ச்சும் இதுவரைக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுன்னு இல்லை. இந்த முறை கூடி இந்த ரோட்டு குளங்கள் எல்லாம் திருச்சி ஆரம்பிச்சு அதோட கல்வியில் சொல்ல போனால் எங்களோட முன்பள்ளி பெரிய இது வலியத்தால் கூடி புள்ளிகள் குறைவான்னு சொல்லி கொஞ்சம் கைவிடப்பட்டு நாங்களாக சும்மா சின்ன இதுகளை கொடுத்து பிள்ளைகள்கிட்ட இருந்து கொஞ்சம் நோண்ட வேண்டித்தான் செய்கிறோம். அப்படி இருந்தும் இனி சில காலங்களில் விடக்கூடிய சூழ்நிலையும் பெறும். 2 கேட்டாலும் முன்பள்ளிக்கு ஆசிரியர் கொடுக்குற செலவுகள் எல்லாம் பத்தாது. கூடுதலாக சொல்ல போனால் இங்கே இருந்து வெளியால் போய் டெய்லி கூலி வேலைக்கு போய்த்தான் ஒரு தங்களோட குடும்பங்களை பார்க்கணும். நீங்கள் இந்த ஹெல்ப்பு இந்த கிராமத்துக்கு வந்து உதவி செய்வதற்கு நீங்கள் வந்து உதவி செய்வதற்கு நாங்கள் மேலும் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இப்போ நாங்கள் இதைத்தான் இதுதான் செய்யணும், இன்னும் செய்யணும் மட்டும் இல்லை. இப்போ சின்ன சின்ன உங்களால் இயன்ற வரைக்கும் ஏதாச்சும் கல்விக்கு ஆண்டாலும் சரி, மக்களுக்கு இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற மக்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களால் இயன்ற உதவி இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை, உங்களால் இயன்ற உதவி மேலும் செய்ய முன் வந்தால் நல்லமண்டு கேட்டு தந்த அவர்களது மகனுக்கு மேலும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு. ஓகே, நன்றி. இப்போ 10 குடும்பங்களுக்கு வந்து இந்த உலருணவு பொதியல் போகுது. ஓகே, வழங்கி வைங்க. ஓகே, நீங்க கொடுங்க. இல்ல, நீங்க ஒன்று